மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். திருப்பாடல் 121 முதலாவது வசனம். சங்கீதம் 121 முதலாவது வசனம். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை பத்தினா மலை பிரதேசங்கள் அதிகமா அவங்க இருக்கிற இடம் இல்லையா? அப்போ அவங்களுக்கு இந்த மலை அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ஒரு அரணாக, கோட்டையாக அதை கருதுவாங்க. எல்லாவற்றுக்குமே மலையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பக்தி வரும். என்னன்னா, கடவுள் அந்த மலையில இருந்துதான் அவங்களுக்கு அந்த கட்டளைகள்லாம் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த மலை கடவுளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் துதிப்பாங்க. அப்போ அவங்க கண்களை அப்படியே ஏறெடுத்து பார்க்கிறாங்க. அப்போ எங்க இருந்து எனக்கு உதவி வரும், ஒத்தாசை எனக்கு எங்க இருந்து வரும் அப்படின் போது இவங்களுக்கு நேரடியா கடவுளிடமிருந்தான் எனக்கு உதவி வரும். ஏனென்றால் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர்தான். அப்போ இந்த பர்வதம் அப்படின்னா, பர்வதம்னா மலை. அப்போ இந்த இஸ்ரேல் நாடு பத்தினா அந்த இடம் முழுவதுமாய் எல்லா இடங்களிலும் மலைகள் அப்படியே குன்றுகளை போல இருக்கும். அப்ப தொடர்ச்சியான மலைகள் இருக்கும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த மலை எங்க ஊர்ல இருக்கிறதுனால, மலை நாட்டுக்குள்ள நாங்க வசிக்கிறதுனால எங்களை சுற்றிலும் மலை ஒரு பெரிய ஒரு பவுண்டரிஸாக, கோட்டையாக இருப்பதனால எங்களுக்கு பயம் கிடையாது. ஏன்னா இந்த மலையை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, மலை யாரும் அசைக்கவும் முடியாது, பெயர்க்கவும் முடியாது. அப்ப மலை என்பது எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. இந்த மலை இருப்பதனால அந்த பக்கத்துல இருந்து எந்த எதிரியும் எங்களை தாக்க முடியாது, கொடிய விலங்குகள் உள்ள வர முடியாது. ஏன்னா மலையை தாண்டி வரணும். அப்ப மலை எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது, பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. அப்படி ஏன்னா நாங்க மலைக்கு உள்ள நாங்க இருக்கிறோம், நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அப்போ இத கடவுளோட ஒப்பிடுவோம். அப்போ கடவுளும் நமக்கு பாதுகாப்பான கோட்டையாக, அரணாக இருக்கிறார். எந்த தீங்கும் நம்ம எளிதாக உள்ள நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கடவுள் நமக்கு பர்வதமாக, மலையாக இருக்கிறார். அப்போ அந்த கடவுள் நமக்கு எல்லாமுமா இருப்பதினாலே நமக்கு எந்த தீமையும் எந்த பொல்லாப்பும் நமக்கு நேரிடாதவாறு ஆண்டவர் அப்படியே நம்மை அரவணைக்கிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு தேவை இருக்கும் பொழுது, நமக்கு எங்க இருந்து உதவி வரும்னு கேட்கும் போது கடவுளிடமிருந்தே நமக்கு ஒத்தாசை வரும். அவர் மட்டுமே நமக்கு எல்லாம் செய்ய முடியும். ஏனென்றால் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர், அவருடைய கரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இந்த மலை எப்படி ஒரு நாட்டு மக்களை காப்பாற்றுகிறதோ, அதான் அந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய எல்லை சுவராக இருக்கிறதோ, அது போல நம்மை பாதுகாக்கிற அரணாக கடவுள் ஒவ்வொரு நாளும் திகழ்கிறார். ஆகவே கடவுள் நமக்கு பாதுகாவலராக இருப்பதனாலே நம்ம எதை குறித்து கலங்காமல் ஆண்டவருடைய கரங்களை நம்ம அர்ப்பணித்து இந்த நாளை துவங்குவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, மலையாக நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கோட்டையாக இருந்து தீமை எங்களை அணுகாமல் பாதுகாக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.